வெல்கம் பேக் டு சூடா சமையல். இந்த மாதிரி சுவையான மீன் மேக்கர் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இந்த ஒயிட் கலர் பிளேட்டில் வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ஹாட் வாட்டர் ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி பபிள்ஸ் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ அந்த மீன் மேக்கர் இதில் வந்து ஒரு கப் மீன் மேக்கர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ ஒரு பிளேட் வச்சு அதை வந்து நல்லா அந்த ஹாட் வாட்டரை வந்து வடித்து எடுத்துக்கலாம். வடித்து எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து நார்மல் வாட்டர் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நார்மல் வாட்டர் ஆட் பண்ணி நம்ம கையால் வந்து நல்லா இதை வந்து நல்லா தண்ணி இல்லாத நல்லா புழிஞ்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்து ஒரு பிளேட் நிறைய வச்சுட்டேன். இப்போ இதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் இஞ்சி, பூண்டு, பட்டை, சோம்பு, கிராம்பு, மிளகு இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி 2 பழம் பொடி பொடியாக கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கலாம். 3 வரமிளகாய், ஒரு பச்சை மிளகாய் இதில் ஆட் பண்ணிக்கலாம். காஷ்மீர் சில்லி பவுட்ரு 1 டேபிள் ஸ்பூனு, தேவையான அளவு உப்பு இதில் ஆட் பண்ணி இந்த மாதிரி ஒரு சாந்து பேஸ்ட்டுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு வானொலி வச்சுக்கலாம். அதில் ஆயில் சேர்த்து கடுகு கல்பர் போட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை, மிளகா 1 ஆட் பண்ணி பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்குங்க. இப்போ இந்த சாதம் இதில் ஆட் பண்ணிவிட்டு இது பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிக்கணும். தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வதக்கிக்குங்க. அதாவது கலர் வந்து சேஞ்ச் ஆகணும். அதாவது நம்ம பிரியாணிலாம் வதக்கும் போது கலர் சேஞ்ச் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி இதில் கலர் வந்து சேஞ்ச் ஆகும். காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி கலரு இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் ஆகணும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து என்ன பண்ணணும்னா, நான் மீன் மேக்கர் வந்து கையில் புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கணும். அந்த பவுல் அந்த பிளேட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ 2 டம்ளர் வந்து ஸ்மால் சைஸு அதை வந்து அதில் வந்து 2 டம்ளரில் வந்து வாட்டர் வந்து எடுத்து 2 டம்ளர் வாட்டர் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா இது வந்து சுண்டி வரணும். இப்போ இந்த மாதிரி கொதிக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா ஃபியூ மினிட்ஸில் நல்லா சுண்டி வந்துடும். இதை வந்து லிட்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கூடாது, ஓப்பன்லேயே தான் வச்சு இது பண்ணணும். இப்போ இந்த மாதிரி சுண்டி வந்ததுக்கப்புறம் தேங்காய் நிறைய சேர்த்திக்கிங்க. நான் கொஞ்சம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா சுவையான மீன் மேக்கர் ரெடிங்க. இதை வந்து எங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு கொடுத்து பாருங்கள். நீங்கள் தாங்க சூப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.